வணக்கம். தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்க காத்திருந்ததும் நினைத்ததும் ஏன் தெரியுமா நடக்காமல் போனது? தனுசு ராசி அன்பர்களாகிய நீங்கள் எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கையில எதையும் அவசரமாக பிடித்துவிட முயற்சிப்பது கிடையாது. எது நடந்தாலும் அது பொறுமையாகவே நடக்கட்டும், தாமதமாக நடந்தாலும் எதுவும் பிரச்சனைகள் கிடையாது என்று நினைத்து வாழக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே நீங்க நடந்து கொள்வீங்க. நீங்க நம்பிக்கை வைத்து காத்திருக்க தெரிந்த ஒரு மனிதராக இருப்பீர்கள். அது உறவாக இருக்கட்டும், ஏதாவது விஷயமாக இருக்கட்டும், ஏன் உங்களுடைய வாழ்க்கையாக கூட இருக்கட்டும், எல்லாத்தையும் நீங்கள் உடனடியாக முடிவு செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்க மாட்டீர்கள். எல்லாருமே பொறுமையாக நடந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையில அது தெளிவாக நடக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்கள். ஆனால் அந்த காத்திருப்பு, நீங்க காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் பல முறைகள் முடிவில்லாமல் இழுத்து கொண்டேதாங்க போகும். அது ஏன் இழுத்து கொண்டு போகிறது என்று கூட உங்களுடைய வாழ்க்கையில தெரியாது. இந்த மாதிரியான சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நீங்க எதிர்பார்த்த ஒரு வாய்ப்போ, ஒரு உறவோ, ஏன் ஒரு வெற்றியோ, இவையெல்லாம் உங்களுடைய அருகில் வந்தது போல உங்களுக்கு தோன்றினாலுமே ஏதோ ஒரு காரணத்தால் உங்களுக்கு அது தள்ளி போயிருக்கும். ஏன் தள்ளி போனோம்னு தெரியாம நீங்க நிறைய தடவைகள் முழித்து கொண்டிருக்கக்கூடிய நாட்கள் கூட நிச்சயமாக இருந்திருக்கும். இதற்கான காரணங்கள் உங்களுடைய தகுதி இல்லாததால் மட்டும் கிடையாது. உங்களுடைய நேரமும் நீங்கள் எந்த ஒரு இடத்திலும் உங்களுடைய மனநிலையை மாற்றிக் கொண்டே இருப்பீர்கள். அதனால மட்டும்தாங்க சில காரியங்களும் சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில தள்ளி தள்ளி போய்கொண்டே இருந்திருக்கும். இதான் உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். நீங்க சில நேரங்கள்ல இது நிச்சயம் நடக்கும் என்று நம்பி உங்களுடைய முயற்சிகளை கூட நீங்க குறைத்திருந்திருப்பீங்க. இல்ல அப்படின்னா சரியான நேரத்தில் சரியான முடிவை உங்களால எடுக்காமல் நீங்க விட்டிருந்திருப்பீங்க. மேலும் உங்களுடைய வாழ்க்கை உங்களை இன்னும் தயாராக இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கும். நீங்க காத்திருந்தது நடக்காமல் கூட போயிருக்கும். அது வெறும் உங்களுடைய வாழ்க்கையில தோல்விகள் கிடையாது. அது உங்களுடைய வாழ்க்கையில பொறுமையாக நடப்பதற்காக மட்டுமே நடந்திருக்கும். ஆனால் உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் இழந்திருப்பீங்க. என்னடா நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி போதுன்னே தெரில அப்படின்னு உங்களுடைய நம்பிக்கையை இழந்த நாட்கள் கூட நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய கனவுகள் எல்லாம் எங்கே போய்விட்டது என்கிற மாதிரியான சில கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் கேட்டுக்கொண்டேதாங்க இருப்பீங்க. ஒரு காலத்தில் நீங்கள் பெரிய கனவுகளுடன் வாழ்ந்த ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. நீங்க வாழ்க்கையை ஒரு அட்வென்ச்சர் மாதிரி நீங்க பார்த்துருந்துருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு துன்பங்கள், அவ்வளவு கஷ்டங்கள், ஏற்றத்தாழ்வுகள் எல்லாமே ஏற்பட்டு கொண்டுதாங்க இருக்கும். ஆனால் காலம் கடந்த போது அந்த கனவுகளும் மெதுவாக மங்கி கொண்டேதாங்க இருக்கும். ஆரம்பத்தில் ஒரு கனவாக இருந்திருக்கும். ஆரம்பத்தில் ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள். ஆனால் போக போக உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு கற்றுத்தந்தது வேற ஒன்றாக இருக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையும் இந்த ஒரு நேரத்தில் மாறவும் செஞ்சிருக்குங்க. இதனால உங்களுடைய கனவுகளை கூட நீங்க மாத்திருப்பீங்க. இதற்கான காரணங்கள் நீங்க சந்தித்த பிரச்சனைகள், சில முயற்சிகள் கூட உங்களுடைய வாழ்க்கையில தோல்வி அடைந்து போயிருக்கும். சிலர் உங்களுடைய கனவுகளை நம்பாமல் கூட இருந்திருப்பாங்க. சிலர் உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களை கட்டுப்படுத்தி கொண்டு அதனால நீங்கள் எதையும் வெளியில் கூற முடியாமல் உள்ளுக்குள்ளேயே வைத்து கொண்டு வாழ்ந்த நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். இந்த எல்லா காரணங்களும் சேர்ந்து நீங்கள் உங்களுடைய கனவுகளை பின்புறம் தள்ளி வைத்திருப்பீங்க. ஆனா உண்மையில் அந்த கனவுகள் எங்கும் போயிருக்காது. அவை இன்னும் உங்களுடைய உள்ளத்திற்குள் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் அதை மீண்டும் நினைத்தால் அது மீண்டும் உங்களுக்கு உயிர் பெற்று மீண்டும் நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் அந்த கனவுகளை விட்டிருப்பீங்க என்று நீங்கள் நினைத்தாலுமே அது உங்களை இன்னும் விடாமல் இருக்கும். நீங்கள் அதனை நினைத்து ஓட ஆரம்பித்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு கிடைத்துவிடும். பல ஆசைகள், பல கனவுகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். ஆனா உங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக அது அனைத்தையுமே நீங்க மாற்றி வைத்திருப்பீங்க. நீங்க எவ்வளவுதான் உயர்ந்தாலும் உங்களுக்கு வெற்றி என்பது கிடைக்காமலே போயிருக்கும். நீங்க முயற்சி செய்யாத நபர்கள் கிடையாது. மற்ற நபர்களை விட நீங்க அதிகமாகவே முயற்சி செய்வீர்கள். அதுவும் பல முறைகள் நீங்க நிச்சயமா பண்ணியிருப்பீங்க. ஆனா அந்த முயற்சிக்கு சரியான பலன் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கும். இதற்கு நீங்க மட்டும் காரணங்கள் கிடையாதுங்க. உங்களுடைய கிரகநிலைகளும் உங்களுடைய அதிபதியும் காரணமாக இருந்தார்கள். இதனால நீங்க நான் தவறு செய்து விட்டனா என்று உங்களுக்குள்ள சில எண்ணங்களும் சில கேள்விகளும் கேட்டுக்கொண்டேதாங்க இருப்பீங்க. உண்மையில உங்களுடைய முயற்சிகள் தவறு கிடையாது. ஆனா அந்த முயற்சிகளை நீங்க அதே நிலையான ஒரு முயற்சியில இருக்க மாட்டீங்க. உங்களுடைய சூழ்நிலைகளும் உங்களுடைய எண்ணங்களும் மாற மாற உங்களுடைய முயற்சிகளையும் நீங்க மாற்றிக்கொண்டே இருந்திருப்பீங்க. அதனாலே பாதி விஷயங்கள்ல உங்களுக்கு தோல்வி என்பது நீங்க அடைந்திருப்பீங்க. நீங்க ஒரு விஷயத்தில் ஆரம்பத்தில் முழு எனர்ஜியை கொடுத்து பிறகு இன்ட்ரெஸ்ட் என்பதை நீங்க குறைத்திருப்பீங்க. இதனால உங்களுடைய முயற்சி பாதியில நின்று போயிருக்கும். வெற்றி என்பது உங்களுடைய வாழ்க்கையில உடனே கிடைக்காதுங்க. நீங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையில பொறுமையான வெற்றியை தான் உங்களால் அனுபவிக்க முடியும். ஆனா நீங்க போடுகின்ற முயற்சிக்கு ஏற்ற பலன் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் கிடைத்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக நடந்திருக்காதுங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை தாமதமாக நடத்துவதற்கான முக்கியமான சில செயல்களாக இருந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கை ஏன் தெரியுமா பொறுமையாக போய்கொண்டிருக்கு? நீங்க எப்போதுமே வேகமாக ஓடக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. வாழ்க்கையிலும் அதே மாதிரி மாற்றங்கள் வேகமாக நடக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பீங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை மெதுவாகி விட்டது போல உங்களுக்கே தோன்ற ஆரம்பித்திருக்கும். இதற்கு காரணம் வாழ்க்கை உங்களை ஒரு
ஒரு நிலையில அப்படியே நிறுத்தி வைத்திருக்கும். அந்த பக்கமும் போக விடாம, இந்த பக்கமும் போக விடாம நடுவில் நிறுத்தி வைத்திருக்கும். நீங்கள் ஓடிக்கொண்டே தான் இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய திசை தெரியாமல் ஓடுவீங்க. அந்த ஒரு வேகத்தை நீங்க நிறுத்தி நிறுத்தி விடுவீங்க. உடனே நீங்க எங்கு செல்கிறீர்கள் என்று நீங்களே யோசிக்க ஆரம்பித்திருப்பீங்க. இந்த மாதிரியான சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடந்திருக்கும். இந்த பொறுமையாக போகக்கூடிய இந்த ஒரு செயல் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் கிடையாதுங்க. அது ஒரு பாடம். இந்த ஒரு பாடத்தை நீங்க சரியாக கற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில இப்ப நீங்க நல்ல ஒரு நிலைமைக்கு போயிருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கை பொறுமையாக ஒரு விஷயத்திலோ ஒரு முயற்சியிலோ ஒரு வேலையிலோ போகிறது என்று தெரிந்த உடனே அந்த ஒரு பாதையை நீங்க உடனே மாற்றிக்கொள்வீங்க. மாற்றி வேறொரு பாதைக்கு போவீங்க. அதுவும் ஆரம்பத்தில் நன்றாகத்தான் இருக்கும். போக போக அந்த ஒரு பாதையும் உங்களுக்கு பொறுமையாக போக ஆரம்பித்து விடும். இதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பல தவறுகளை செய்து கொண்டே இருப்பீங்க. நீங்க உங்களுடைய மிஸ்டேக்கை எதனால நடக்க அப்படின்னு முயற்சி செய்ய அதை எதனால நடக்க அப்படின்னு நீங்க முயற்சி செய்து கண்டுபிடிக்க மாட்டீங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், நம்முடைய வாழ்க்கையில எது பண்ணா நமக்கு நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு அதை நோக்கி நீங்க ஓட ஆரம்பிப்பீங்க. அதனால தாங்க உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் பிரச்சனைகள் எதுவும் தீராமல் கஷ்டங்களாக மட்டுமே இருந்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக இருந்ததா இல்லையா, ஏன் இதெல்லாம் நடந்தது என்ற கேள்விக்கு ஒரு பதிலானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்திருக்கும். ஆனால் இனிமே வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கை இனிமே நல்லது மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்ததை விட பெரிய பெரிய மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக உருவாகும். இது உங்களுக்கான ஒரு காலமாக இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை மாற்றி எழுதப்படும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில புதிய வாய்ப்புகளும் புதிய கட்டங்களும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையும் இந்த ஒரு நேரத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நீண்டு நல்ல ஒரு நேரமாக மாற ஆரம்பிக்கும். தனுசு ராசிக்காரங்களின் வாழ்க்கை ஒரு இடத்தில் நின்று போகும் மாதிரி உங்களுக்குள்ள தோன்றினாலும் அது உண்மையில் அது உங்களுக்கு பாடத்தை மட்டும்தாங்க கத்துக் கொடுக்கும். இவ்வளவு நாள் நீங்க அனுபவித்த பொறுமைகள், நீங்க உங்களுடைய குழப்பங்கள், திசை தெரியாத பாதைகள், இவையெல்லாம் உங்களுடைய உள்ளுக்குள் இருந்து உங்களை இன்னமும் நீளமாக ஆக்கி கொண்டேதாங்க இருக்கும். நீங்க வெளியே எவ்வளவுதான் முன்னேறவில்லை என்று நினைத்தாலுமே உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு யோசனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். மெச்சூரிட்டியை எதையாவது ஒன்று யோசித்துக் கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கக்கூடிய பார்வை எல்லாமே உங்களுக்கு அமைதியாக முன்னேறி கொண்டேதாங்க இருக்கும். ஆனா இது வரைக்கும் இது நடந்தது. ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு பொறுமையான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். அதனை பார்த்து நீங்களே பெருமைப்படுவீங்க. நீங்கள் இதுவரைக்கும் இருந்த ஒரு இடத்தில் இருந்தாலும் அதே ஒரு இடத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை ஒரு படி மேலே எடுத்து வைத்தது போல உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அந்த புதிய வாய்ப்புகளை நீங்கள் கைப்பற்றிக் கொள்ளுங்கள். ஆனால் ஏதாவது ஒரு வாய்ப்புகளை மட்டும் கைப்பற்றி அது மூலம் எப்படி நம்மளால வெற்றியை சம்பாதிக்க முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாவது ஒன்றை மட்டும் நோக்கி ஓடுங்கள். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு சரியாக இருக்கும் என்பதையும் பார்த்து அதனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் முன்பு பார்த்த உலகம் உங்களுக்கு சின்னதாக இருந்திருக்கும். இப்போ அது உங்களுக்கு பெரியதாக மாறி இருக்கும். உங்களுடைய சர்க்கிளும் இந்த ஒரு நேரத்துல பெரியதாகவே ஆகவும் செஞ்சிருக்கும். இந்த ஒரு நேரத்துல நீங்க நிறைய பேரை சந்திப்பீங்க. நிறைய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில தவறுகள் செய்யவும் வருவார்கள். உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை துரோகமும் செய்ய வருவார்கள். யார் யார் எப்படி என்பதை பார்த்து நீங்கள் இனிமேல் வாழ ஆரம்பிக்க வேண்டும். இந்த ஒரு இடம் மிகவும் முக்கியமானது. நீங்க ஓப்பனாக இருக்க வேண்டும். நான் இதற்கு தயாராகவில்லை அப்படின்னு உங்களை நீங்களே குழப்பிக் கொள்ளக்கூடாது. எந்த விதமான முடிவுகள் வந்தாலும் எந்த விதமான முயற்சிகளும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் பொழுது என்னால் இதை பண்ண முடியும் அப்படின்னு உங்களுடைய மனநிலை எப்பொழுது சரி என்று கூறுகிறதோ அப்பொழுதுதாங்க நீங்க நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக வர ஆரம்பிப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய அதிபதி உங்களுக்கு தரக்கூடிய வாய்ப்புகள் எப்படி தெரியுமா இருக்கும்? தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான். அவர் உங்களுக்கு முன்னேற்றம், போதுமான அளவுக்கு உங்களுக்கு விடுதலைகள், எல்லா பிரச்சனைகளையும் இருந்து ஒரு விடுதலையை உங்களுக்கு கொடுக்க போகிறார். இதனால உங்களுடைய வாழ்க்கையவே இவர் மாற்றவும் செய்வார். இவ்வளவு நாள் உங்களுக்குள்ள இந்த ஒரு எனர்ஜி இல்லாமல் இருந்திருக்கலாம். இதெல்லாமே உங்களுக்கு ஒரு பாடம் போல தெரிந்திருக்கலாம். சில நேரங்கள்ல எல்லாமே உங்களுக்கு பொறுமையாக நடப்பது போல நிச்சயமாக தோன்றியிருக்கும். இன்னும் சில நேரங்கள்ல எது செய்தாலும் ஏன் தடையாக ஏற்படுகிறது அப்படின்னு கூட உங்களுக்கு தோணியிருக்கலாம். ஆனால் உண்மையில் உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக மட்டுமே இது அனைத்தும் நடந்தது. வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய குரு பகவான் உங்களுக்கு போதுமான வாய்ப்புகளையும் எதெல்லாம் உங்களுக்கு வேண்டுமோ அது அனைத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுக்கு தக்க நேரத்தில் தக்க விஷயத்தில் என்னென்ன தேவைப்படுமோ அது அனைத்தையும் உங்களுடைய அதிபதி உங்களுக்கு நிச்சயமாக தேடி கொடுப்பார். சரியான மனிதர்களை உங்களை தேடி வர வைப்பார். முன்பு நீங்க எந்த விதமான முடிவுகளை எடுத்தாலும் அதில் வெற்றி பெறாம இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நேரத்துல எதெல்லாம் நீங்க ரீச் பண்ணணுமோ அந்த ஒரு இடத்துக்கு நீங்க நிச்சயமா போக ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில திடீரென்று ஒரு மாற்றம் நடக்கும். திடீரென்று ஒரு வாய்ப்புகளும் தேடி வரும். அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயர ஆரம்பிக்கும். எனவே நீங்க இந்த ஒரு நேரத்துல திடீர்னு ஒரு விஷயத்திலிருந்து இன்னொரு விஷயத்துக்கு மாறாமல் ஸ்டெடியான ஒரு நிலையான ஒரு மாற்றம் எதில் உங்களுக்கு கிடைக்குமோ அந்த ஒரு பாதையை நீங்க தேர்ந்தெடுங்க. உங்களுடைய வாழ்க்கை இந்த ஒரு நேரத்துல நிச்சயமாக மாறும். நீங்க எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நமக்கு சீக்கிரமா நடக்கணும், எது செய்தாலும் சீக்கிரமாகவே பலன் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது பொறுமை தாங்க.
நீங்க ஏதாவது ஒரு பாதையை பிடிச்சு போனீங்க அப்படின்னா, அதுல இந்த ஒரு நேரத்துல உங்களால முன்னேறி வர முடியும். அதுல எவ்வளவு தடைகள், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களால முன்னேறி வர முடியும். அது எந்த ஒரு பாதையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் தாங்க முடிவு செய்ய வேண்டும். சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையை மாத்த ஒரு பெரிய விஷயங்கள் கூட தேவையில்லை. ஒரு நல்ல ஒரு செய்தி வந்தாலும் போதும். நல்ல நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தேடி வந்தாலும் போதும். இதனால உங்களுடைய வாழ்க்கை மாறும். இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். அதனை மட்டும் நீங்கள் கைப்பற்றி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். இது உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாளுக்கு பிறகு நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.